முசிறி தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் திருச்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் காட்டுப்புத்தூர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள், உயர்மட்ட குழு உறுப்பினர், மாநில துணை பொதுச் செயலாளர் உதயசூரியன், ஆனந்த முருகன், மாநில மகளிரணி செயலாளர் லீலாபாய் கலந்து கொண்டனர். கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டத்தில் திருச்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும், இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஆற்றிய பணிகள் குறித்தும் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசனை செய்தார். கலந்தாலோசனை கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் உதயசூரியன், ஆனந்த் முருகன், லீலாபாய் பேசுகையில், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் அவர்களின் செய்த சாதனைகள் குறித்து தொகுதி மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும். 5 ஆண்டுகளில் முசிறி, துறையூர், மண்ணச்சநல்லூர், லால்குடி, பெரம்பலூர், குளித்தலை உள்ளிட்ட 6 தொகுதியில் 1200 மாணவர்களுக்கு இலவசமாக 1 கோடி செலவில் கல்வி வழங்கியது. திருச்சி மாவட்டம் முழுவதும் 10,000 பேருக்கு மேல் இலவச மருத்துவ சிகிச்சை பார்க்கப்பட்டது. மேலும் டாக்டர் பாரிவேந்தர் செய்த சாதனைகள் பொதுமக்களிடம் கட்சி நிர்வாகிகள் கொண்டு சேர்க்க வேண்டும். அதேபோல மாவட்டம் முழுவதும் கட்சியில் தீவிர உறுப்பினர் சேர்க்க வேண்டும். கட்சியில் அனைத்து கிளைகளிலும் கொடிக்கம்பங்கள் அமைத்து கொடியேற்ற வேண்டும். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைவரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்சி நிர்வாகிகள் தயாராக இருக்க வேண்டும். கட்சியில் மாதந்தோறும் தவறாமல் கூட்டம் நடத்த வேண்டும். பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை அனைத்து மக்களுக்கும் வழங்கிய ஒரே தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் என்று பேசினார். நிகழ்ச்சியில் திருச்சி வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் துறையூர், உப்பிலிபுரம், முசிறி, தொட்டியம், காட்டுப்புத்தூர் உள்ளிட்ட பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முசிறி செய்திகளுக்காக குமார். மருத்துவ இலவச மருத்துவம், மருத்துவத்தில் கன்சல்டிங் ஃபீஸ் குறைத்து மாத்திரை மட்டும் 1-2 ஃபீஸை சின்ன ஃபீஸை கொடுத்துட்டு தள்ளி கொடுத்துறாங்க. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு மருத்துவம், கல்வி, இது 2ஐயும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது சுகாதாரம். இது 2ம் ஒன்றா இருந்துச்சுனாவே சுகாதாரம். நம்ம குடும்பத்தை வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டாவே சுகாதாரம் தான். இப்போ தெருவை சுகாதாரமாக வச்சுக்கிட்டா சுகாதாரம் தான். அதுதான் மெயின். அது இல்லாமல் நீங்கள் கட்சியை 14 ஆண்டுகள் இல்லை, இன்னும் 14 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் உங்களுடைய உழைப்புலாம் வீணாகிடுறத தவிர ஊராலும் என்னுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சாதாரண நீங்கள் இப்போ வந்துட்டு எந்த பொறுப்பு அத்தனை பொறுப்பையும் நான் எடுத்தேன். சாதாரண ஒரு கிளை செயலாளருக்கு ஒன்றிய செயலாளராக முக்கியம், மாவட்ட கமிட்டி இருக்கிறது ரொம்ப முக்கியம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவங்க தான் அந்த மாவட்டத்தினுடைய சுப்பீரியர்ஸ். மாவட்ட செயற்குழு எத்தனை பேர் இருக்குன்னா ஒரு மாவட்டத்துக்கு 15 பேர் இருக்கலாம்.